ஹார்ட் ஒர்க் இந்த 3 தான் நம்ம வந்து யூபிஎஸ்சியில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான மந்த்ரான்னு நான் சொல்லுவேன். இனிய தருணம் என்பது எல்லோ பெற்றோருக்கும் கண்டிப்பாக இறைவனுடைய அருளாலே அமைய வேண்டும். ஒரு அம்மாவாக இருந்து இந்த பிள்ளையோடைய கஷ்டத்தை பார்க்கறது வந்து ரொம்ப வேதனையான விஷயம். எங்கெங்கேயோ விதைகளை நம்ம போட்டு வருவோம், அந்த விதையெல்லாம் விருட்சமாக மாறுறதை பார்க்கறதுன்றது ஒரு சிலருக்கு தான் அது கிடைக்கும். ஸோ விருட்சமாக மாறினதை பார்த்துருக்கேன், ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். பூமிநாதன் சாருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நான் காலேஜ் டைமில் சார் இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கும் போது நானும் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி ஆஸ்பிரன்ஸ் கம்யூனிட்டியில் தான் உட்காந்துருந்தோம். இன்னைக்கு அதான் நம்ம எஸ்டீம்டு கெஸ்ட்ஸ் அண்ட் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சார் கூடயே இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு முடிச்சு வாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். அது கிங் மேக்கர்ஸ்லேயே ஆரம்பித்து கிங் மேக்கர்ஸ்லேயே முடிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நடுவில் நம்மளுக்கு ஃபெயிலியர்ஸ் பாசிபிள், அதை பற்றி கவலைப்படாமல் நம்மளோட கோல்னு ஒன்று வச்சுருப்போம், அதை அடையிற வரைக்கும் விடாமுயற்சியோடு நம்ம ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக வெற்றி வந்து பாசிபிள். தேங்க்யூ. இனிய தருணம் என்பது எல்லோ பெற்றோருக்கும் கண்டிப்பாக இறைவனுடைய அருளாலே அமைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். தனியரசனை பொறுத்த வரையில் மிகவும் சிரமப்பட்டு கடின உழைப்பை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்க வேண்டும் என்பதை ஒரு வரையறையாக கொள்ளாமல் அதிகப்படியான நேரங்களை அப்படிப்பட்ட ப்ரிப்பரேஷனுக்காக அளித்து தன்னை தயார்படுத்திக் கொண்டமை வெற்றிக்கு உறுதுணையாக அமைந்தது. அப்படி எல்லாருக்கும் இந்த வெற்றி அமைய வேண்டும் என்று இந்த தருணத்திலே சொல்லிக்கொண்டு அமைகிறேன். நன்றி. ஒரு அம்மாவாக இருந்து இந்த பிள்ளையோடைய கஷ்டத்தை பார்க்கறது வந்து ரொம்ப வேதனையான விஷயம். ஏன்னா நிறைய அட்டம்ப்ட்ஸ் வந்து போடும்போது நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும்போது அந்த பிள்ளைகளோட ரொம்ப கஷ்டப்படுறது ஒரு தாயாக தான் இருக்க முடியும். அதுவும் ஆண் குழந்தைகள்ன்றப்ப நம்ம வந்து ரொம்ப சஃபர் ஆகிறோம். நிறைய வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண முடியாது. ஏப்ரல் மே வந்தாலே நமக்கு அந்த பிலிம்ஸோடைய இது வந்து நம்மகிட்ட அந்த ஜுரம் தொத்திக்கும். அந்த மாதிரி ஏன்னா நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து எங்கேயும் வர்றதில்லை, பிள்ளைகளை எங்கேயும் கூப்பிட்டு வர்றதில்லை, எதுவும் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் வந்து ஒரு சக்ஸஸை வந்து நம்ம அடைய முடியும். அதனால் பிள்ளைகளை வந்து அவங்க ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம வந்து அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி நம்ம வந்து கூட வந்து அவங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் தான் இந்த சக்ஸஸ் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். பேரண்ட்ஸோட சாக்ரிஃபைஸ் சாதாரண விஷயம் கிடையாது. நான் நிறைய பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம கொண்டாடுறோம், பட் உண்மையிலேயே அச்சீவ் பண்ணது இந்த பேரண்ட்ஸ் தான். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள்.